நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நாகும் 1:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். ஹல்லேலூயா. உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இனி வேதத்தில் உள்ள சில சின்ன வார்த்தைகள் போதும் அணைந்து போகக்கூடிய நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் பற்றி எறிய வைக்க. நேபுகாத்நேச்சார் அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாக்க உத்தரவு போட்ட போது அந்த அக்கினி 7 மடங்கு அதிகமாக்க என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அது செஞ்சதுனால தான் அந்த தீ வந்து அப்படி எரிய ஆரம்பிச்சது. அதாவது அவங்க தீ உண்டாக்க கீழ்ப்பகுதிகளை பயன்படுத்துறாங்க. மேலே வந்து அந்த தீ எழும்புறது தெரியும், அவ்வளோ உயரமா. அதே போலதான் நம்முடைய நம்பிக்கை தீபம் அணையாம இருக்க என்ன செய்யணுமோ அதை பரலோக தேவன் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்புகிற வார்த்தை. அணைகிறது போல இருக்கும்போது ஒரு வார்த்தையை தூக்கி போடுவார். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், பாத்தீங்களா ஆண்டவரே, போங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அணையது போல இருக்கும்போது இனி அப்படி சொல்லும்போது நம்ம கண்ணெல்லாம் பிரகாசமாகும். இனி நீ சிறுமைப்பட மாட்டாய் என்றல்ல, உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இனி உன்னை சிறுமை இப்பொழுது வரைக்கும் உன்னை என்னென்ன காரியங்கள் உன் வாழ்க்கையில வந்து உன்னை சிறுமைப்படுத்துச்சோ அந்த காரியத்தை இனி உன் வாழ்க்கையில நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த காரியம் உன்னை சிறுமைப்படுத்துவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அந்த காரியம் உன்னை மேற்கொள்வதற்கு நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஆமென். இஸ்ரவேலர்கள் பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தருக்கு கோபம் வந்தது. மீதியானியர் கையில கொடுத்தார். கொடுக்கும் போது கூட எப்படி கொடுக்கிறார்? 7 வருஷம் டைம் செட் பண்ணி கொடுக்கிறார். ஆமென். 7 வருஷம் சத்துரு கையில மட்டும் டைம் செட் பண்ணாம கொடுத்திருந்தாருன்னு வைங்களேன், நம்ம டைம் என்னைக்கும் முடிச்சிருக்கோம். செட் பண்ணி கொடுக்கிறார் ஆண்டவர். சில கண்ணீரின் பள்ளத்தாக்கு, துன்பத்தின் பாதை, இதெல்லாம் டைம் செட் பண்ணி வச்சிருக்கிறார். அதோட அது பினிஷ் ஆயிரும். நமக்கு அதை பினிஷ் ஆகாது, அந்த பள்ளத்தாக்கு பினிஷ் ஆயிரும். அதான் தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் முடிச்சிட்டு, அந்த ப்ராசஸ் முடிஞ்சிட்டு, அந்த காரியம் அதோட பினிஷ் ஆயிட்டு. இதுதான் ஒரு தேவ பிள்ளையை தேவ நடத்துகிற காரியம். இல்லைன்னா நம்ம எல்லாம் இல்லாம போகிறதுக்கு பெரிய காரியம் நமக்கெல்லாம் கோலியாத்தெல்லாம் தேவையில்லைங்க. கோலியாத்துக்கு போட்டோ காட்டினாலே நமக்கு அட்டாக் வந்துடும். ஆமாவா இல்லையா? ஆமா. நமக்கெல்லாம் பெரிய கோலியாத்து தான் வந்து நிக்கணும் ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரியும் நம்மளை பத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மழையும் தோராதிருந்திட்டு ஒரு காற்றும் அடங்காதிருந்த பைபிளோடு பழகி கொள்றவங்க இன்னைக்கு சஞ்சரிக்கிற பாதை கடினமா இருந்தாலும் அவர்கள் பார்வை வந்து ரொம்ப தொலைநோக்கா இருக்கும். அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. இதெல்லாம் மாறும், இந்த சூழ்நிலை மாறும். எதை வச்சு சொல்றீங்க? இன்னைக்கும் கிருபை தராதுல நிர்மூலமாக இருக்க. ஆமென். இது மாறும். இந்த பகல் வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரர், நீங்க எந்த சிச்சுவேஷன்ல பயணிக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொன்னா எங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க எவ்வளவு சொன்னாலும் நீங்க சொல்லுகிற பிரகாரம் புரிந்து கொள்ளுகிற கெப்பாசிட்டி எங்களுக்கு கிடையாது, எந்த மனிதனுக்குமே கிடையாது. நம்ம அவ்வளோ வழியில மேட்ரை ப்ரெசென்ட் பண்ண தெரியாம சிலர்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி தோணுன்னா சப்புன்னு இருக்கும். இதுக்கெல்லாம் பையா உண்மையிலேன்னா அவங்களுக்கு அதை சரியா ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. ஆனால் அழுகை மட்டும் கப கப கபகன்னு வரும். என்ன விஷயம், எதுக்காக அழுறீங்க? அவங்க என்ன உம்முன்னு பார்த்தாங்க, அது விஷயம் வேற. ஆனால் ப்ரெசென்ட் பண்ண தெரியாது. நமக்கு ப்ரெசென்ட் பண்ண தெரியாமல் நிறைய பேர்கிட்ட நம்ம ஃபீலிங்ஸை கொட்டி அவங்க அதுக்கு அதையை தூக்கி வேஸ்டில் கொட்டி ஒன்றும் இல்லை. நாம் அவரை அறிந்ததினால் அல்ல. நாம் ஏன் எவ்வளோ ஆர்ப்பரித்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மாற்றி வைத்து விட்டு நாம அவர் இயேசுவை கொண்டாட காரணம் என்ன? நாம் அவரை அறிந்ததினால் அல்ல, நாம் அவரால் அறியப்பட்டிருக்கிறதுனால. இந்த சினிமாலாம் ரிலீஸ், பெரிய பெரிய ஆக்டர்ஸோட சினிமா ரிலீஸ் ஆகும்போது
இந்த பிரி கலந்த கொஞ்சம் கூட்டத்தார் வந்து அது தியேட்டருக்கு முன்னாடி நின்று காட்டுற கூட்ட பார்த்தா, ஆனா அவங்க ஒருத்தரும் யாருக்கு தெரியாது, தெரியாது. ஆனா அவங்க அப்படி இதுக்காகலாம் போராடி ஜெபம் பண்ணணும். அவங்க யாரையும் தெரியாது. அதே போல எந்த இதாகட்டும், யாராகட்டும். சிலர்லாம் சில தலைவர்கள் படத்தை தங்கள் ஆட்டோக்குள்ள வச்சிருப்பாங்க, தங்கள் பர்ஸ்ல வச்சிருப்பாங்க. இவங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது. சிலர் அட்வான்ஸா போய் பச்சை குத்துவாங்க, ஓங்கி குத்தணும், குத்தி வச்சிருப்பாங்க, தெரியாது தெரியாது. ஆனா ஆனா பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தோம், முகவரி இல்லாம இருந்தோம். என் முகவரியே என் இயேசுதான்னு சொல்றவங்க, ஹalleluya, அவர் என் வாழ்க்கையில ஒரு சிறுமைப்படுத்துகிற அனுபவத்துக்குள்ள நடத்துகிறார் என்றால் அது என் நன்மைக்காக. தேவன், அதனாலதான் எபிரேயர் 12:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இது புரியாத ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எரேமியா 2:30 சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்துல, உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிட்சையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள். சிட்சையை ஏற்றுக்கொள்ளாததுனால அடுத்து ஒரு பெரிய அழிவு. சிட்சையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். ஹalleluya, ஹalleluya, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிட்சை, ஆண்டவரே என்னை ஆண்டவரே இப்படி பண்றீங்க, என்னை ஆண்டவரே இப்படி நடத்துறீங்க, ஆமென், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் இப்படி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பேதுருவை கொண்டு ஆவியானவர் எழுதும்போது 1 பேதுரு அதனுடைய 5வது அதிகாரம் 9வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தை, நீ விசுவாசத்தில் உறுதியா இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள, இந்த வார்த்தையை கவனிக்கணும், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர், உங்கள் சகோதரர்னா யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. இது யாருக்கு எழுதுறாரு? ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறார். ரத்தம் தெளிக்கப்பட்ட அத்தனை பேர் யாருதான்? பரதேசி தான். யாராவது உங்களை பரதேசின்னு சொன்னா சொல்லிட்டு வாங்க. நம்ம உடனே நீ என்ன பரதேசினா சொல்ல, நான் உன்னை என்ன சொல்றேன் பாரு, வேண்டாம். ஆமென். ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. சொல்றார், விசுவாசத்தில் உறுதியா இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர், இதே போல மீட்கப்பட்டவங்க தேசம் எங்கும் இருக்கிறாங்க, உலகம் எங்கும் இருக்கிறாங்க. உங்கள் சகோதரர் இடத்தில், அடுத்த வார்த்தை கவனிங்க, அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு மட்டும் தான் பிரச்சனை, நமக்கு மட்டும் தான் கஷ்டம், நமக்கு மட்டும், எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே, என்ன மட்டும் ஏன் ஆண்டவரே, என் வாழ்க்கையில மட்டும். ஆண்டவர் பேதுருவை கொண்டு சொல்றீங்க பாரு, உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் இப்படிப்பட்ட பாடுகள். என்ன பெரிய பாடு, நீ அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா? நம்ம ஆண்டவட்ட எனக்கு மட்டும், நான் மட்டும், என் வாழ்க்கையில மட்டும், இங்க வா, கஷ்டம் என்னன்னு தெரியுமான்னு கேட்பார். ஆமே, அங்க பாருங்க, காட்டி கொடுப்பார். யோபு அமைதியா இருப்பார், ஒண்ணு சொல்ல. சிலர்லாம் மீன் முள்ளு குத்தினாலே, நான் எனக்கும் பவுலுக்கும் ஒரே பாடு. ஏன்னா பவுலுக்கும் முள்ளு, நமக்கு முள்ளு குத்துனது, பவுலுக்கு முள்ளு கொடுக்கப்பட்டது, தூக்கி போடவும் முடியாது. கேட்டா நானும், யோபுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் எனக்கு. என்னன்னு பார்த்தா 10 மார்க் குறைஞ்சிருக்கேன் எக்ஸாமுக்கு. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர், இங்க பாரு, நீ மீட்கப்பட்டவன் தானே, உன்னை மீட்ட வர உலகம் பகைச்சது, அவரால் மீட்கப்பட்டவனை உலகம் கொண்டாடுமா? இல்ல. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர் இடத்துல அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது. ஏன் ஆண்டவரே என்னை என் வாழ்க்கையில் இப்படி நடத்துறீங்க? இந்த பூமியிலே தேவனால் சிட்சிக்கப்படுகிறவன் பாக்கியவான்.
எதற்காக சிட்சிக்கிறார்? உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு, நித்திய ஜீவனை அவன் சுதந்தரிக்கும்படிக்கு. ஆமென். அதனாலதான் எரேமியா கேட்கிறார், கர்த்தாவே என்னை தண்டியும். தண்டியும் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஓ லார்ட் கரெக்ட் மீ, கரெக்ட் மீ, என்னை கரெக்ட் பண்ணுங்க, என்னை சரி பண்ணுங்க. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பட்டயத்தை நோக்கி போகிறார்களாம், பட்டயத்துக்கு இரையாக போகிறார்களாம். அதனால ஆண்டவர் நடத்துகிற பாதையில தேவன் எல்லாவற்றையும், எதை செய்தாலும், எதை செய்யாமல் இருந்தாலும், எதை அனுமதித்தாலும், எதை அனுமதிக்காமல் இருந்தாலும், என்னுடைய நன்மைக்காக இந்த உணர்வு, இந்த நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது ஆண்டவரும் கேள்வி நம்ம இடத்துல வைக்கிறார். எரேமியா 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரன், ஆண்டவர் சொன்னா வாசிக்கிறேன், இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ. ஏன் ஆண்டவர், ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சீங்க? ஆண்டவர் அடுத்து கேட்பார், நீ அடிமையா? நீ பிள்ளை தானே, ஏன் அடிமையான? போ, உன்னை நான் சுதந்திரிக்க தானே கூட்டிட்டு போனேன். எஸ், அப்ப ஏன் அங்க அடிமைத்தனத்தில் இருக்கிற? உனக்கு நான் நன்மையெல்லாம் கொடுத்தேனே, வாழ்ந்திருக்க வைத்தேனே. ஆமா, எங்க அந்த நன்மை? அது தூக்கிட்டு போயிட்டான், அமலேக்கியன் தூக்கிட்டு போயிட்டான். ஏன் கொள்ளையான? ஆண்டவரை என் கையில இருந்தது காணல. உன் கையில தந்தது யாரு? நான் தானே. ஆமா ஆண்டவர். எங்க போச்சு? சத்துரு எடுத்துட்டு போறது வரை நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எதனால நீ அடிமையான? ஏன் கொள்ளையான? கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய 17வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால், நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினார். இதெல்லாம் நடந்தது எதற்காக? சும்மா இருக்க பிள்ளைய, நல்லா இருக்க பிள்ளைய யாராவது சிட்சிப்பாங்களாங்க? சும்மா பிள்ளை நல்லா படிச்சுட்டு வருது, கரெக்டா காலையில கரெக்டா எழும்புது, கடமையை கரெக்டா செய்யுது, அழகா சாப்பிடுது, எல்லாம் நீட்டா வச்சுட்டு ஒழுங்கா எந்த கெட்ட பேரெல்லாம் வர பிள்ளைக்கு, எங்க வாப்பா என்ன போர் அடிக்குவான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய போட்டு அடிப்போமா நம்ம? பிள்ளைய அடிக்க தகப்பன் அல்லது தாய் கை நீட்டுறது, அதுக்கு மேல வேற ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. ரெண்டாவது, ஒரு பிள்ளைய பெற்றோர் அடிக்கிறாங்கன்னா அந்த பிள்ளையை குறித்த நம்பிக்கை அந்த பெற்றோருக்குள்ள இருக்கிறது. ஒரு பிள்ளை தண்டிக்கப்படாமல் விடப்படுகிறதுனால அந்த பிள்ளையை குறித்த நம்பிக்கை போயிட்டுன்னு அர்த்தம். கண்டிக்கப்படாமல் தண்டிக்கப்படாமல் விடப்பட்டாலே நம்பிக்கை போயிட்டுன்னு அர்த்தம். இன்னைக்கும் நாம அவரால் சில நெருக்கம், சில கடிந்து கொள்ளுதல், சில கண்டிப்பு, சில சிக்ஷை இதற்குள் இருக்கிறோம் என்றால் நம்ம சரியான ட்ராக்ல பயணிக்கிறோம் என்று அர்த்தம். சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறோம், சேஃப் சோனுக்குள்ள இருக்கிறோம். இல்லை இப்போ நான் என்ன பண்ணாலும் ஆண்டவர் என்ன கண்டுக்கவே மாட்டார், அது சொல்றதுக்கு அந்த லைஃப் இங்கே ஜாலியா இருக்கும். ஆனா நித்தியத்தில் நம்ம காலி ஆயிரும். இதை மறக்கவே கூடாது. ஆமென். ஏன்? அவரை விட்டு போனதுனால. விட்டு போனவன் வாழ்க்கையில சிக்ஷை, விட்டு போனவனுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்துக்குள் போகிறது. விட்டு போனவன் எஜமானா இருக்க வேண்டியவன் இப்பொழுது வேலைக்காரனா இருக்கிறான். வாழ்ந்திருக்க வேண்டியவன் இப்பொழுது தாழ்ந்திருக்கிறான். சுதந்திரிக்க வேண்டியவன் இப்பொழுது ஒருவேளை ஆகாரத்துக்கு அலைகிற சூழ்நிலையா இருக்கிறது. இந்த நிலை மாறுமா? இந்த வேதனை நித்திய வேதனையா தொடருமா என்ற கேள்வியோடு இருக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு மறுபடியும் பேசுகிறார். எரேமியா 15:19 இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். இந்த கிருபையின் காலத்துல தேவ பிள்ளைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? சான்ஸ், செகண்ட் சான்ஸ், செகண்ட் சான்ஸ். இது நிமித்தம் நீ திரும்பினால். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நாம் ஏன் கொள்ளையானோம்? அனுபவிக்க வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய இடத்துல அடிமைத்தன கட்டுக்குள் இருக்கிறோமே. ஆமென். தேவ பிள்ளைங்க புலம்புறாங்க, நல்ல பிரயாசப்படுறோம், அதிகம் வரும்னு எதிர்பார்க்கிற இடத்துல கொஞ்சம் வருது. அப்போ உன் பிரயாசத்தின் பலன் யார்கிட்ட போகுது? அது யார்கிட்டயோ போகுது. யாரோ சாப்பிட்டுட்டு போறாங்க. நான் காலையில இருந்து நைட்டு வரை வேலை பார்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் கிடைக்குது. வேலை பார்க்காதவன் என் பிரயாசத்தையும் சாப்பிட்டுட்டு போறான். இதெல்லாம் எதனால வந்துச்சு? அவங்களே சொல்றாங்க, ஆண்டவரே பலனையும் நன்மையும் அனுபவிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் அடிமையா இருக்கிறோம்.
எங்கள் பாவங்களினாலே. ஆண்டவர் விட்டதுனால. ஆண்டவர் இப்பொழுதும் அழைக்கிறார், நீ திரும்புங்கிறார். நீ திரும்பிட்டா நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டவர் திரும்ப வா, திரும்ப என்ன உங்களை நீங்க வாழ்க்கையை புதுப்பிப்பீங்களா? எஸ், நீ வா. அது மாத்திரமல்ல, என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். கர்த்தருடைய முகத்துக்கு முன்பாக யார் நிலைத்திருக்கிறானோ அவன் தன் வாழ்நாளில் அசைக்கப்படுவது இல்லை. காரணம், அவன் அசைக்கப்படாதபடிக்கு அவனது வலது பார்சத்தில் கர்த்தர் இருப்பார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொதுவா யுத்தம் ஏன் ஆண்டவர் வலது பார்சத்தில் இருக்கு? யுத்தத்துக்கு போகும்போது வலது கையில பட்டை இருக்கும், இடது கையில என்ன இருக்கும்? கேடையா இருக்கும். அப்போ வரக்கூடிய அவ எந்த சைடு இப்ப சேஃபா இருக்கு? எந்த சைடு பாதுகாப்பா இருக்கு? ஏதாவது சொல்லுங்க. நீங்களும் புதுசா ஒரு பக்கத்தையும் சொல்லுங்க. எந்த பக்கம் பாதுகாப்பா இருக்கு? ஏன்னா இடது பக்கத்துல என்ன இருக்கு? வலது பக்கத்துல பட்டயம் இருக்கு, ஆனா வலது பக்கத்துல என்ன இல்லை? கேடை இல்லை. கர்த்தர் எங்க வந்து நிற்கிறார்? வலது பக்கத்துல. எதுக்கு இதை சொல்றேன்னா, என்னுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியும். என்னுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியும். என்ன சத்துரு எந்த பாதையில வந்து அடிப்பான்னு அவருக்கு தெரியும். அந்த பகுதியில் நான் விழாதபடிக்கு, நான் அசைக்கப்படாதபடிக்கு என் கர்த்தர் என் வலது பாரிசத்தில். ஆமென் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. வல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் வல பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சேதப்படுத்தாதே. சலமா கரவா கரவா லமதுடரவா சேதப்படுத்தாதே. கைகளை உயர்த்தி எனக்கு தாசை அமேனேராயன் கண்களை ஆமென் எனக்கு தாசை. ஆண்டவர் சொல்றார், இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை நான் திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். அடுத்து சொல்ற, நீ தீழ்ப்பானதி நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால். எது தீழ்ப்பானது? எது எது என்னை தேவனை விட்டு விலக்குகிறதோ அவைகள் எவ்வளவு பிரஷியஸா இந்த உலகம் நினைச்சாலும் அவைகள் எல்லாம் தீழ்ப்பானது. நீ மட்டும் தீழ்ப்பானது என்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால், ஆண்டவர் சொல்ற அடுத்த வார்த்தை தான் ஒரு சொல்றார், நீ என் வாய்ப்போல இருப்ப. வாய்ப்போல் இருப்பேன்னா என்ன? இனி நான் பேச வேண்டியதை நான் உன்னை வச்சு பேசுவேன், நான் சொல்ல வேண்டியதை நான் உன்னை கொண்டு சொல்லுவேன். ஆமென். கர்த்தருடைய சத்தம் இனி உன் மூலமாய் துணிக்கும். இந்த பூமியில தேவன் நம்ம எவ்வளவு மேன்மையாய் வைக்க விரும்புகிறார் தெரியுமா? தீழ்ப்பானதின் என்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்து நம்ம எல்லாம், அதாவது தேவன் நம்மளை எங்கேயோ வச்சு பார்க்க விரும்புகிறார். நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, இது அறியாமல் இதை உணராமல் அற்பமானதெல்லாம் அற்புதமா பார்த்துட்டு இருக்கிறோம். மோசே தன் வாயில ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து, நான் உம்மோடு பேசினதுக்கு முன்பாகிலும் பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவன் அல்ல. அப்ப என்ன எதிர்பார்க்கணும்? என் வாயில ஒரு அற்புதம். உடனே அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் நினைச்சிருப்பார், இதை கேட்டது மோசே துள்ளி குதித்து ஆர்ப்பரித்திருப்பான் என்று. அடுத்து சொல்றார், மோசே நான் உன் வாயோடு இருந்து பேசுவேன். வாங்க ஆண்டவர், வேற யாரையாவது? நான் எதிர்பார்த்தது வந்தது அதல்ல.
இது எவ்வளவு பெரிய மேன்மை தெரியுமா? மோசே, அது உனக்கு இப்ப புரியாது மோசே, நீ வா, உன்னை எகிப்து கூட்டிட்டு போறேன். எகிப்துக்கு மோசே போறார். மோசேக்கு வாயில இருக்கிற அந்த மந்த நிலை மாறல. இப்போ பார்வோனே, நீ 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 விடலனா இந்த தண்ணி எல்லாம் ரத்தமா மாறும். அவ்வளவு தண்ணி அவ்வளவு ரத்தம் ஆயிட்டு. இப்போ ஒவ்வொன்னா நடக்க நடக்கதான் மோசேக்கு புரியுது. அற்புதம் எது தெரியுமா? என் மந்த நிலை மாறினதில்லை, இந்த ஏழையும் பயன்படுத்துறாரு, இந்த வாயும் பயன்படுத்துறாரு, இந்த கையும் பயன்படுத்துறாரு, இந்த காலையும் பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அதனால நம்ம பலவீனத்தை சொல்லணும், நம்ம தேவைகளை சொல்லணும், நம்ம குறைகளை சொல்லணும். ஆனா என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறது அவர்கிட்ட விடணும். பவுல் தன்னுடைய பவுலுடைய நிழல் பட்டு எழும்பினவங்க எத்தனை பேர், பவுலுடைய வஸ்திரம் பட்டு சுகமடைந்தவங்க எத்தனை பேர். ஆனா பவுல் வாழ்க்கையில பலவீனம் குத்து குத்துன்னு குத்துது. ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்துல என் பலன். பவுல் அதுக்கப்புறம் தன் பலவீனத்தை குறித்து வேற எங்கேயுமே சொல்லல. அப்ப இந்த பலவீனத்தை என் வாழ்க்கையில் தேவன் அனுமதித்திருக்கிறார்னா இதிலிருந்து தேவன் தம்முடைய பலத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுக்கு என் பலவீனம் எனக்கு தேவையா இருக்கிறது. இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். நம்ம நினைக்கிறதெல்லாம் அவர் செய்யணும். செஞ்சா அவர் கூட இருப்போம். கொஞ்சம் டிலே ஆச்சு, கொஞ்சம் வேற மாதிரி போயிட்டு அவ்வளவுதான், விட்டுட்டு போயிடுவோம். இந்த பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் ஏவாளோடு முகமுகமாய் பேசுகிறான். நல்ல கவனிங்க. சர்ப்பம் எங்க கடக்கக்கூடியது தெரியுமா? சர்ப்பத்தை எங்க கர்த்தர் வச்சிருந்தா எங்க போகக்கூடியது? மண்ணுல போகக்கூடியது. காலு கீழே கடக்கக்கூடிய சர்ப்பம் இப்போ பேசி 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 ஏவாளுக்கு முகமும் சர்ப்பத்துக்கு முகமும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு இருக்கு. இதுக்கா படைச்சார்? அவரோடு முகமுகமாய் பேசல்லவா படைத்தார்? அவரோடு முகமுகமாய் பேசுகிற அனுபவம் இல்லைன்னா நம்ம பிசாச ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவனுக்கான இடம் கால்ல. ஆமென். அவர் உன் தலையை நசுக்குவார். சபையே, சர்ப்பத்தின் தலை உன் காலு கீழே இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிட்டு இருக்கிறானா? என்னாச்சு? ஏன் அப்படி ஆயிட்டு? இது எங்க நடக்குது? ஏதேனுக்குள்ள நடக்குது. சர்ப்பமே, உனக்கு இடம் எங்க? நீ எப்படி என் முகம் பார்த்து பேசுவ? ஏன்? ரீசன் என்ன? ரீசன் என்ன? நோக்கத்துக்காய் தேவன் படைத்தார். எங்கிருந்து எடுத்தார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரம்பத்தை மறக்கிறவெல்லாம் விழுவான். ஆரம்பத்தை மறக்க கூடாது. ஆரம்பம் என்ன? மண்ணு. இந்த மண்ணு எப்படி கடந்துச்சு, என்னெல்லாம் ஓடுச்சு. ஆனா என் அப்பா கையில எடுத்தார். மண்ணை எல்லாரும் மண்ணாதான் பார்ப்பாங்க. குயவன் மட்டும்தான் அதை பாண்டமாய் பார்ப்பார். குயவன் மட்டும்தான். அவருடைய அழகான கண்கள் என்னை பார்க்கவில்லை என்றால் இன்று நான் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை சட்டி. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்ன? முகத்துக்கு முகம். மோசே தேவனோடு எப்படி பேசினாரா? முகமுகமாய். அப்படி பேசுறதுக்கு தானே கிருபாசன தண்டை செல்லும்படி தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழித்து நான் நீங்களும் உள்ளே வரும்படி யாருடைய ஒத்தாசை இல்லாம, யாருடைய சிபாரிசு இல்லாம எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று யாருடைய சிபாரிசு இல்லாம, ஆமென், அவரிடத்தில் வருகிற உண்மையாய் தம்மை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் glory. ஆனா நம்ம போக மாட்டோம். நம்ம வெளியே நிற்போம். நம்ம யார்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ்? ஆண்டவர்கிட்ட முகமுகமாய் பேசாதவன் சாத்தான்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டு இருக்கான். நீ தள்ளப்பட்டவன் இல்ல, நீ தோற்றவன் அல்லவா? நீ எப்படி என் முகத்துக்கு முன்னாடி வந்து நின்று பேசலாம்? ஆமென். இயேசுட்ட சாத்தான் பேச வரான். இதெல்லாம் எனக்கு இருக்கு, நீங்க மட்டும் என்ன வணங்கினா பார்த்தார். யாருக்கு தரது? ஆமென். எனக்கு பின்னால போ சாத்தானே. ஹல்லேலூயா. என் மேல பிள்ளைங்கிற அதிகாரம் இருக்கிறது. ஆமென். நான் பசியா இருக்கிறது அவருக்கு சித்தம். நான் பசியா இருப்பேன். ஹல்லேலூயா. அவர் தரது எனக்கு போதும். இவன் இப்படி பழத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான். இவன் பழக்கத்துல கேட்டுட்டு இருக்கிறான். ஆமென். நான் அவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். பேசி 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 இடம் கொடுக்க தரையில் இருக்கிறவன் முகத்துக்கு முகம் வந்துட்டான். யாருக்கு யாரு சமம்? ஆமென். ஆண்டவர்
பவுலுக்கு கொண்டு சொல்லுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்க கால்கள், இந்த எண்ணத்தை விட்டுறவே கூடாது, இந்த எண்ணத்தை விட்டுறவே கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை, பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற மேலானதை. ஆனா நம்ம இடம் கொடுக்க காலில் இருக்க வேண்டியவன் மெதுவா ஏறி ஏறி சபைக்கு தலைக்கு பக்கத்துல வரான். சபைக்கு தலை யாரு தெரியுமா? கிறிஸ்து. கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேளுங்கள். உங்கள் தலையாய் கிறிஸ்து இருப்பாரானால் உங்களோடு போராடுகிறவன் உங்க காலு கீழே இருப்பான். உங்க தலையை, உங்க குடும்பத்தின் தலையாய் கிறிஸ்து இருப்பார் என்றால் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிறவன் உங்க காலில் இருப்பான். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தலையாக கிறிஸ்து இருப்பார் என்றால் உங்களோடு போராடுகிறவன் உங்க கால் கீழே இருப்பான். சபையின் தலையாக கிறிஸ்து இருப்பார் என்றால் சபையோடு போராடுகிறவன் கால் கீழே இருப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? அதை டிசைட் பண்றது நான் கிறிஸ்துவை எங்க வச்சிருக்கிறேன், அதை வச்சுதான். கிறிஸ்துவை எங்க வச்சிருக்கிறேன்? ஆமென். ஆதாம் பாவம் பண்ணிட்டான், ஏவாள் பாவம் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் நிர்வாணமானாங்க. ஐயோ, ஏவாள் பார்க்கறான்னு சொல்லிட்டு ஆதாம் ஒளியல, ஆதாம் பார்க்கறான்னு சொல்லிட்டு ஏவாள் ஒளியல. ரெண்டு பேரும் இலைகளால் ஆடைய பின்னிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் வருகிறார். ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா இவங்க ரெண்டு தப்பு பண்ணிட்டாங்கன்னு? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச உறவாட வரார் பாத்தீங்களா? இதுதான் அன்பு. அவருடைய சிநேகம் அநாதி சிநேகம். அவருடைய அன்பு மாறாத அன்பு. அவருடைய அன்பு அறாத அன்பு. ஆனா ஆதாமே, நீ அறுத்துட்டவன் அன்பு, நீயும் அன்பு. அவர் அப்பவும் உலாவ வரார். ஆதாமே ஏன் தப்பு போட்டேன்னு கேட்கல. எங்க இருக்கிற ஆதாமே? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து விலகினானா. சந்நிதியில் விளங்கிறாங்கன்னா ஏதனை விட்டு வெளியே போகல, ஏதனுக்குள்ளதான் இருக்கிறான். ஆனா பிரசன்ஸ்ல இல்லை, அந்த பிரசனத்துல இல்லை, அவருடைய சமூகத்துல இல்லை. சர்ச்சுக்குள்ளதான் இருப்போம், அந்த சமூகத்தில் இருக்கிறோமா? சர்ச்சுக்குள்ள எல்லாரும் இருக்கலாம். ஆமே. என்கிட்ட அட்டண்டன்ஸ் இருக்க சொன்னா நாங்கள் எப்படி அட்டண்டன்ஸ் இருப்போம் தெரியுமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தவங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி அட்டண்டன்ஸ் இருப்பா தெரியுமா? இன்னைக்கு சமூகத்தில் இருந்தவங்க. ஏதனுக்குள்ள தானே ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவரால் பார்க்க முடியலையே. இன்னைக்கு சர்ச்சில் இருக்கிற எத்தனை பேர் அவர் பார்க்கிறார்? அத்தி மரத்துக்கு கீழே இருந்து நாத்தான்வேல் இருக்கும்போது பிலிப்பு வந்து அழைக்கிறான். இயேசுவின் சமூகத்தில் பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வரும்போது, நீ சர்ச்சுக்கு வந்துட்டு இல்லை, நீ கபடற்ற உத்தமன் சொல்லலை, இவனுடைய அந்தரங்கத்தை மென்ஷன் பண்ணி சொல்றார். நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது தெரியும். நம்ம சர்ச்சுக்கு வாசல்ல என்றாகும்போது பரலோகத்திலிருந்து பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறவர் நம்முடைய அந்தரங்கத்தை மென்ஷன் பண்ணி நமக்கு சர்டிபிகேட் கொடுப்பார் என்றால், நாத்தான்வேலுடைய அந்தரங்கத்தை மென்ஷன் பண்ணி சொல்றார். சர்ச்சுக்கு வந்ததுனால கபடற்ற உத்தமன் என்று சொல்லவில்லை. சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ அதை பார்த்து சொல்லுகிறார், கபடற்ற உத்தம. எப்படி ஆண்டவரே உங்களுக்கு தெரியும்? நான் சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு வந்ததுனாலயா? ஆமா. இல்லப்பா, பிலிப்பு வந்து உன்னை கூப்பிட்டான்ல, உன்னை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். நம்மை குறித்து எப்படி எழுதப்படுகிறது? கர்த்தர் வருகிறார். ஆதாமுக்கு நிக்க முடியல, போய் ஒளித்து கொண்டான். ஒருத்தங்களுக்கு நம்ம திடீர்னு ஒருத்தங்க நம்மளை வீட்டில் விசிட் பண்ண வராங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்றோம் இல்லைன்னு சொல்ல, அல்லது வீட்டு கதவை பூட்டிட்டு பெல் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறோம், அல்லது ரூமை விட்டு வெளியே வராமல் இருக்கிறோம். அந்த டைமில் நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கும் தெரியுமா? இவங்க ஏன் இப்போ அப்படி தானே இருக்கும். இந்த ஆதாமும் ஏவாளும் போய் ஒளித்துக்கொள்ள காரணம் என்ன? ஐயோ, நான் நிர்வாணமா இருக்கிறேனே அப்படின்னா ஏவாளுக்கு முன்னாடி ஆதாம் ஒளித்திருக்கணுமே. அவங்க அதுலயும் தங்களை நியாயப்படுத்த தான் பார்க்குறாங்க. இந்த இடத்துல உண்மையிலே இயேசு வருவதை, தேவன் வருவதை அவர்கள் விரும்பவில்லை. அவங்க வராம இருந்திருந்தா அவங்க. அப்போ ஒரு மனிதன் தடுமாறும் போது, தவறும் போது, நிலை மாறும் போது, அல்லது தங்கள் கால் போன போக்கில், மனம் போன போக்கில் போகும்போது அவன் எதை விரும்பல தெரியுமா?
தேவனோடு உள்ள உறவை விரும்பல, வேண்டாம். அதனால என்ன பண்ணுகிறான்? அவர் கைவிடல, அவன் கையை எடுத்துட்டான். கேட்டின் மகன் கெட்டு போனான். கேட்டின் மகன் யார்? யூதாஸ். கடைசி வர யூதாஸுக்கு இயேசுவின் இடத்துல வாசல் ஓப்பனா தான் இருந்துச்சு. ஆனா அவன் போயிட்டான். 30 வெள்ளி காசை வாங்கிட்டு இடுப்புல கெட்டிட்டு வந்து உக்காந்து இருக்கிறான். கால் கழுவ கொடுக்கிறான். அவங்க அந்த பந்தி யூத முறைமையின்படி தரையில் அப்படி சுத்தி உட்கார்ந்து இருப்பாங்க. தரையில் உட்கார்ற மாதிரி மேட்டெல்லாம் போட்டு, சின்ன பெட்டு மாதிரி, அந்த காலத்தில் அப்படி உண்டான்னு தெரியல, எல்லாம் போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அவன் உட்கார்ந்து இருக்கும் போது இந்த பஸ்கா அப்படி பரிமாறப்படும். 2, 3, 4 முறை என்று நினைக்கிறேன். அந்த இரவு முழுவதும் அதை செய்வாங்க. ஒரு விஷயம் இப்படி பரிமாறப்படும், அடுத்து ரசம் போகும், திருப்பி அப்போ 2வது முறை போகும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படி உட்கார்ந்து இருக்கிறவர் திடீர்னு எழும்பி ஒரு டவல் எடுத்து கட்டுறார். கட்டிட்டு நேர போகிறார். அவன் போகும்போது இப்படி காலை மடக்கி உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் காலை அப்படி நீட்டுவாங்க. யூதாஸ் காலை நீட்டும் போது 30 வெள்ளி காசுல சில்லறை அது சவுண்டு கேட்டிருக்குமா? கேட்டிருக்காதா? கேட்டிருக்கும். அப்படி கழுவுறாரு. காலை அங்கங்கே அசங்கும் போதே அந்த சில்லறை சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். இயேசு கேட்டாரா, அது என்னது? டேய் பேதுரு புடி கேட்டாரா? இல்ல. அவருக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும். ஆனாலும் ஏன் காலை கழுவுறா தெரியுமா? இதுலயாவது என் பிள்ளை வந்துட மாட்டானா? இதுலயாவது இவன் என்கிட்ட ஒப்புரவாயிட மாட்டானா? நீர் அக்கிரமத்தை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் கவனித்திருப்பார்னா அவர் கண்டு. ஆமென். அதனாலதான் பாவம் பெறுகிற இடத்துல கிருபை பெறுகிறது பாவம் செய்வதற்காக அல்ல. உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ், உனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ். பாவத்தின் சம்பளமாகிய மரணம் நம்மேல் விழாதபடி நாம் காக்கப்பட்டோம் என்றால் இன்னைக்கு அநேகரோடு கர்த்தர் பேசுகிறார். ஒரு செகண்ட் சான்ஸ் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு முன்பாக பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ நிறுத்தப்பட்ட போது அவன் நினைச்சிருப்பா, எங்கிருந்து எப்போ கல்லு விழ போகுதுன்னு தெரியல. ஆமென். இன்னும் சில மணித்துளிகளில் என் ஓட்ட முடிய போகுது. அப்போ எப்படி இருக்குங்க? இப்போ கல் எங்கிருந்து எந்த மரணல நின்று இருப்பா. அப்படி இருக்கும்போது கல்லு விழ வேண்டிய இடத்துல பின்னாடி இருந்து கல்லு விழுன்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ல இருந்து கிருபை வந்து விழுது, ஃப்ரெண்ட்ல இருந்து இரக்கம் வந்து விழுது, ஃப்ரெண்ட்ல இருந்து அன்பு வந்து விழுது. சொல்றாரு, நான் உன்னை குற்றவாளியா தீக்கல அப்படிங்கிறாரு. அப்பாடன் போகும்போது வெயிட் பண்ணு, இனி பாவம் செய்யாத, செகண்ட் சான்ஸ். ஆனா இந்த ஜனங்க விட்டுட்டாங்க. அப்ப நாம திருமணம் எதுல இருந்து திருமணம் தெரியுமா? என்ன எது தேவனை விட்டு விலக்கிச்சு. அதை நான் எப்படி பார்க்கணுமா? தீர்ப்பானது. பவுல் எப்படி பார்த்தார் தெரியுமா? நஷ்டம், குப்பை. அந்த இடத்துல ஜாதி பெருமை சொல்றார், படிப்பை சொல்றார், கோத்திர பெருமை சொல்றார். இது எல்லாமே எனக்கு குப்பை. ஒரு 4 ஆமீன் வருது, ஒரு 50 ஆமீன் வருது, ஒரு 150 ஆமீன் வருது. ஆமீன். சிலர் 2 பேருக்கு சேர்த்து சொல்றாங்க. கர்த்தர்களே, என்ன தேவனோடு நெருங்க விடாத அனைத்தும் குப்பை, இந்த எண்ணத்தை எனக்கு தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். இந்த வியூ எப்படி பவுலை கிடைச்சது? பவுல் சொல்லுவார், என் கண்ணில் இருந்து சிலதெல்லாம் கீழே விழுந்துச்சு, என் கண்ணில் இருந்து சிலதெல்லாம் அபிஷேகம் பெற்ற தாசன் கை வச்ச போது, ஆவியானவர் என் மேல இறங்கின போது, அதுவரை எனக்கு எதெல்லாம் பெருசா தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் அது குப்பையா தெரிஞ்சது. அதுவரை நான் யாருக்கு விரோதமா இருந்தேனோ அவர் எனக்கு ஹீரோவா தெரிகிறார். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எனக்கு லாபமா இருந்தவைகளை இந்த பகல் வேளையிலே சில கண்களில் இருந்து செதில்கள் கீழே விழுவதாக. என்னால பார்க்க முடியலன்னு ஆண்டவரே, கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உம்மை பார்க்கும். ஆமென்.
ஆமென். தேவனோடு கனெக்ட் ஆக முடியுதா? சர்ச்சுக்கு வரோம், எங்க போயிட்டு வரீங்க? நாங்க நாகர்கோயில் ஃபுல் காஸ்பல் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். ஓகே, பிரசன்னத்தில் இருக்க முடியுதா? இன்னைக்கு பிரசன்னத்தில் நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம். இன்னைக்கு ஆராதனை தொடங்கி 2 மணிக்கு ஒரு கடந்து போகிறது. இன்னொரு ½ an hourல மீட்டிங் முடிய போகுது. பிரசன்னத்தில் இருக்க முடியுதா? இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாம் நீ எங்க இருக்கிற? அப்ப நான் திரும்ப வேண்டி இருக்கிறது. நான் என் நியாயத்தை, ஆதாம் அவனுடைய நியாயத்தை எடுத்து வச்சா, நீங்க ஒண்ணு பார்த்து கட்டி வச்சீங்களே எனக்கு. அவ சர்ப்பத்தின் மேல பழி போடுறா. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை. 3 பேரை வெளியே தள்ளினார் தெரியுமா? சர்ப்பத்தை வெளியே தள்ளினார், ஏவாளை வெளியே தள்ளினார், ஆதாமை வெளியே தள்ளினார். நம்ம நியாயத்தை கொண்டு போனார். இந்த பரலோகம் தள்ளும். நமக்கு நீதி இயேசு மட்டும்தான். நமக்கு நீதி இயேசு இல்லாம என் தியாகத்தையும் நியாயத்தையும் கொண்டு போன ஸ்பீட்ல நான் வெளியே வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்திருப்பதென்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்ன. ஆமென். கொலோசியர் 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள். 3:3 தானே கொலோசியர்? நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தினார். கண்மலை யாரு? கிறிஸ்துவோடு கூட உறுதிப்படுத்தினார். ஏன்னா அப்படி இருந்தா மட்டும்தான் சேஃப். அப்போ என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கு. இந்த வார்த்தையை கவனிங்க. முதல் சர்வீஸ்ல சொல்லல, நாளைக்கு பைபிள் ஸ்டடிக்கு சொல்ல எடுத்து வச்சது. நான் அதை சொல்ல வைக்க விரும்புறேன். அப்ப கிறிஸ்து என்ன பண்ணார்? கிறிஸ்து ஆதியிலே இருந்தார். எப்படி இருந்தார்? சத்தமா சொல்லுங்க. வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தையா இருந்தார்னா பிதாவுக்குள் மறைந்திருந்தார். அந்த வார்த்தை எப்படி வெளிப்பட்டுச்சு? மாம்சமாகி வெளிப்பட்டுச்சு. அப்போ அது வரைக்கும் வார்த்தை யாருக்குள் மறைந்திருந்தது? பிதாவுக்குள். இப்பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ ஆரம்பத்தில் அவர் ஒரே பேரானவராய் இருந்தார். பிதாவின் வேலை வந்தபோது அவர் வெளிப்பட்டார். அப்ப அவர் ஒரே பேரானவர். இப்பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்படி என்றால் இனி அவர் வெளிப்படும் போது அவருடைய பரிசுத்தவான்களோடு கூட அவர் வெளிப்படுவார். ஆமென். இந்த ரகசியம் பெரியது. இந்த பாக்கியத்தை நோக்கி தான் நம்ம ஓட வச்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி அவர் வெளிப்படும் போது இன்னைக்கு இந்த எண்ணமே நமக்கு போச்சு இல்ல? நமக்கு என்னன்னு அந்த பழம் மட்டும் ஏன் எனக்கு ஆண்டவர் தரல? ஆமென். அந்த பழம் மட்டும், அது மட்டும் ஏன் எனக்கு? தேவனை விட்டு விலகிட்டோம்னா நஷ்டம் தேவனுக்கு அல்ல, நஷ்டம் நமக்கு. ஆண்டவரை விட்டு விலகிட்டா எது நம்மை தேவனை விட்டு விலக்குகிறது? அதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? சுயத்தை சார்ந்திருத்தல். எரேமியா 2வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேன். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாய் இருந்தேனா? வாசிங்க. பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொன்னார்கள். இது எதுக்கு அப்புறம் சொல்றாங்க தெரியுமா? 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள்.
செழிப்பான தேசத்தின் கனியையும் செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது, அதாவது நன்மை காண்றது வரைக்கும் ஆண்டவரை பிடிச்சுக்கிறது. வாழ்க்கையில நல்ல உயர்வு, நல்ல நன்மை, நல்ல ஆசீர்வாதம் வந்ததும் ஆண்டவர்கிட்ட வரல. ஏன் வரலன்னு கேட்டா, நாங்களே எஜமான்கள். அன்னைக்கு என்ன இல்ல, அன்னைக்கு பணம் இல்ல, தேவைக்கு ஆட்ட வந்தேன், ஆண்டவர்கிட்ட வந்தேன். இன்னைக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு பணம் இருக்கு, அதனால நான் வரல. எங்க நெருக்கப்படும் போது தேவ சமூகத்தில் செலவழித்த நேரம் தானங்க நம்முடைய வாழ்க்கையில் அதிகம். வீட்டுக்கு போக மனசே வராது. ஆனா நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும் போது, ஹல்லேலூயா, அவள நம்மள சண்டே பார்க்கிறதே, அப்புறம் வந்தாலும் இருந்து அரை மணிக்கு உறங்கிட்டு, நெருக்கம் வரும்போது செழிப்பான நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் கொண்டு வந்து விட்டேன். ஆண்டவர் கேட்கிறேன், நான் காரிருளா இருந்தானா? நான் என்னைக்காவது என் முகத்தை உனக்கு மறைச்சிருக்கிறேனா? அடுத்து கேட்கிறான், நான் வனாந்தரமா இருந்தேனா? நான் வனாந்தரத்தில் இருந்தேன், ஆனா உனக்கு நான் வனாந்தரமா இருக்கலையே. நீ ஐஸ்வர்யவான்கள் நினைக்கிற அநேக சொந்தக்காரங்க வீட்டுல நீ தேவைக்கு போகும்போது இல்லைன்னு கையை விரிச்சு காட்டினாங்கல்ல, எத்தனை பேர் உனக்கு வனாந்தரமா இருந்தாங்க தெரியுமா? ஆனா உன் வாழ்க்கையில நன்மை வந்தது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வராங்க, நீ அவங்களுக்காக என்ன விட்டுட்டு போற. நான் உனக்கு வனாந்தரமா இருந்தேனா? உனக்கு நான் சாப்பாடு தராம இருந்தேனா? உன் வஸ்திரம் கிழிஞ்சு போகாம நான் பார்த்தேன், உன் செருப்பு தேயாம நான் பார்த்தேன். நான் உனக்கு வனாந்தரமா இருந்தேனா? நீ ஒவ்வொரு தேவைக்கு கல்யாண வீட்டில் பார்க்கும்போது உன் கூட சேர்ந்து சாப்பிட்றாங்க, போட்டோ எடுக்கும் போது கூட கெட்டி பிடிச்சுதான் நின்று போட்டோ எடுக்கிறாங்க. ஆனா உனக்குன்னு ஒரு தேவைக்கு போகும்போது இப்படி எத்தனை உறவுகள் வனாந்தரமா இருந்தாங்க. ஆனா அவங்களுக்காக தானே இன்னும் ஓடிட்டு இருக்கிறோம். நான் உனக்கு வனாந்தரமா இருந்தேன். நல்ல கவனமா கேளுங்க. இந்த சுயத்தை ஒருவன் சார்ந்திருப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை தேடுவதை விட்டு விடுகிறான். யோபு தன் வாழ்க்கையிலே அநேக காரியங்களை ஷேர் பண்ணும்போது சொல்லுகிறார். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நிறுத்தி வாசியுங்கள். என் மனம், இந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்கணும். என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுனா கிஸ் பண்ணினது உண்டானால், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் தக்க அக்கிரமமாயிருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். கவனிச்சீங்களா இந்த வார்த்தையை? என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால், என் கையை கிஸ் பண்ணினதுண்டானால், அது விசாரிக்கப்படுகிற அக்கிரமம். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். என்ன ஏன் வாய் என் கையை கிஸ் பண்றது? இது நான் சம்பாதித்தது, என் திறமையில வந்தது, என் பலத்துல வந்தது. இப்படி சொல்ற செயல் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? நம்ம வாய் நம்ம கையை கிஸ் பண்றது. இப்படி செய்யும் போது, இப்படி சொல்லும் போது நாம் என்ன செய்கிறோம்? தேவனை மறுதலிக்கிறோம். இந்த பூமியிலே அவரை மறுதலிக்கிறவன் பரலோகத்தில் மறுதலிக்கப்படுவான். இந்த பூமியிலே அவரை அறிக்கை செய்கிறவன் பரலோகத்தில் அவனுடைய பெயரும் அறிக்கை செய்யப்படும். சில பாருங்க, ஐயோ எனக்கு நான் பலன் இருக்கிறது வரைக்கும் உழைச்சாச்சு, இனி எனக்கு பலன் எல்லாம் போகுது, இனி என்ன செய்ய போறேன்னு தெரியல. அதன் அர்த்தம் என்ன? நான் இதுவரை எதை சார்ந்து இருக்கிறேன்? நான் என்ன பண்றேன்? என் கையை முத்தமிடுறேன். அப்போ என் கையை முத்தமிடும் போது நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறேன். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேன். மோசே 40 வயசுல ஆண்டவரால் யூஸ் பண்ண முடியும், ஆனா சைலண்ட் ஆயிட்டார். ஏன்? அப்போஸ்தலர் 7 சொல்லப்பட்டிருக்கு, மோசே நினைக்கிறான் என் கையினால கர்த்தர் ரட்சிப்பை தருவார், என் கையினால. கர்த்தர் அமைதியாயிட்டார். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணு என்ன தெரியுமா? சுயத்தை தூக்குறது. ஆமென். அதனாலதான் பவுல் சொல்றார், நான் அனுதினமும் சாகிறேன். இந்த நான் என்பது ஒரு நாள்ல சாகாது, டெய்லி டெய்லி. யோபு பாருங்க, அதனுடைய வெளிப்பாடு தான்
அவன் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் இழப்பு வரும்போது ஐயோ நான் சம்பாதிச்சதெல்லாம் போச்சே அப்படி சொல்லல. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். யோபுக்கு உழைப்பதில் இல்லையா? இருக்கு. யோபுவின் பிரயாசம் அதில் இல்லையா? இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. உழைக்கிறதுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தரலன்னு அந்த கையை தூக்கவே முடியாது. ஆமே. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவருக்கு ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் அழகா கிடைக்குது. அவர் போய் ஜாயின் பண்ணலான்னு போகும்போது ஃபர்ஸ்ட் கோவிட் லாக்டவுன் போட்டாங்க. இவருக்கு டிராவல் பண்ணவே முடியல. என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் டிராவல் பண்ணவே முடியல. முடிச்சுட்டு போய் பார்க்குறாங்க அந்த ஜாப் போயிட்டு. ஆமே. இப்போ வேலை கிடைச்சாச்சு. அடுத்து வேலையில் ஜாயின் பண்ணணும்னா யாருக்கு ஹெல்ப் தேவை? நம்ம என்ன நினைக்கிறோம்? இது நடந்துட்டுனா, எது நடந்துட்டுனா, நாம் பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம தூங்குறது எழும்புறத கவனிக்க உறவுகள் சுத்தி இருக்கும். வயிற்றில் இருக்கும்போது எப்போ தூங்கணும் எப்போ எழும்பணும் நம்ம இருக்கிறதே 3 வாரம் கழிச்சு தானங்க தெரியும். சிலருக்கு 3 மாசம் கழிச்சாலும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃப் ஒருத்தாங்க, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் குழந்தை இல்லை. அவங்க விபிஎஸ் ட்ரைனிங்லாம் போகிறவங்க. அதனால் டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நாள் இப்படி டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல வயிறு வலி முதுகு வலி. போய் செக் பண்ணி பார்த்தா குழந்தை 4 மாதம் 5 மாதம் உள்ள இருக்கு. எப்படி இருந்துச்சு அந்த குழந்தை? கோயம்புத்தூரில் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வராங்க என்கிட்ட. 3 வயசு இருக்கும். இது லாக்டவுனுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு உங்ககிட்ட ஒரு பாட்டு பாடணுமான்னாங்க. பாடுன்னு அழகான கண்கள் பாடுறான். பாடி முடிச்சோன்னு ஓகேப்பா நல்லா இருந்துச்சுப்பான்னு சொல்லும்போது அவங்க கூட்டிகிட்டு வந்து சொன்னாங்க, இந்த பையன் சாகணும்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய அம்மா வயிற்றில் இருக்கும்போது இந்த பையனுடைய பாட்டி அந்த சிஸ்டரை கீழே படுக்க வச்சு மேலே ஏறி மிதிப்பாங்களாம். இந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு 2 பேரும் உடந்த. அதையும் தாண்டி இந்த பையன் பிறந்ததும் அந்த ஹோமுக்கு ஃப்ரெண்டில் கொண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. எப்படி பிறந்தான்? யார் பாதுகாத்தா? நம்ம கையை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். கிஸ் பண்ண யாரை கிஸ் பண்ண சொல்லவா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முச்சமிடுங்கள். ஐயோ போச்சு என் கை நான் சம்பாதித்தது சொல்றாரு யோபு. சொல்றார், நான் ரகசியமா வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன். வெளியே பயங்கரமா நம்மள மாதிரி தாழ்மைய தரிக்கிறதுக்கு வேற அப்படியே வெள்ளையில தான் அப்படியே போறது. அப்படியே ஆமே. செருப்பை போட்டு ஸ்பீடா நடந்தா எறும்பு சத்துருன்னு சொல்லிட்டு மெதுவா அப்படிதான் போறது. எறும்பு நம்ம ஆக்டிங்கை பார்த்து அதே சூசைட் பண்ணி செத்துறோம். ஆனா வீட்டுக்கு வந்துட்டு பரவாயில்ல அப்படியே வச்சுட்டு கையை கிஸ் பண்றது. இடைக்க பத்திரத்தை எடுத்து பார்த்துட்டு நான் சம்பாதிச்சது, பணத்தை எடுத்து பார்த்துட்டு பீரோ எடுத்து நான் சம்பாதிச்சது. விசாரிக்கப்படும் அக்கிரமம். எனவேதான் உபாகமம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நல்ல தேசத்துல கொண்டு கர்த்தர் சாப்பிட வைக்கிறார்னா ஸ்தோத்திரம் பண்ண மறந்துடாத. உன் இருதயம் மேட்டி மேடைய கூடாது, கர்த்தரை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு உழைக்கிறோன்னா அந்த உழைக்கிறதுக்கு வேண்டிய பலனையும் ஞானத்தையும் தருகிறது கர்த்தர். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, என் பிரயாசத்தின் பலனை நான் அனுபவிக்கிறேன்னா அது தேவன் தருகிற அனுகிரகம். நான் மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் மெடிசன் கொடுத்தேன்னா அது ஆசீர்வாதமாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தருடைய பிளஸ். அதனாலதான் நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து இல்லாம ஒண்ணு யோசிக்கிறோம்னா நம்மளை விட முட்டாள் கிடையாது. இன்னைக்கு எல்லாருக்கும் கிறிஸ்து, எனக்கு ஒரு காய்ச்சல் வந்து கிறிஸ்து தேவை, எனக்கு தொழில நஷ்டம் வந்தா கிறிஸ்து தேவை. ஆமென் ஆமென். ஆதாம் ஒளித்து கொண்ட பிறகு உறவாட வந்தவர் தான் என் ஆண்டவர். சுயத்தை சார்ந்து இருக்கிறது. 400 வருஷம் எகிப்தில் இருக்கிறாங்க. மோசே இல்ல, மோசே போயிட்டார். அடுத்த 40 வருஷம் மோசே இல்ல. இந்த 40 வருஷம் ரொம்ப கொடுமையா இருக்கு. ஜனங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஜனங்க முறையிட்டாங்க, ஓன்னு அழுறாங்க. பெருமூச்சு சத்தம் எட்டுது. கர்த்தர் மோசே அனுப்பினார். வெளியே வந்தாச்சு. வெளியே வரும்போது எல்லா வீட்லயும் போய் பொண்ணு பொருள்லாம் கேட்டு வாங்கிட்டு வாங்கினாங்க. எல்லா வீட்டிலும் போய் பொண்ணு பொருள் கேட்டு வாங்குறாங்க. ஏன்? இவ்வளவு நாள் வேலை செஞ்சதுக்கு கூலி.
பலன் இல்லை. வெளியே வரும்போது பொன்னோடு பொருளோடு வராங்க. இப்பொழுது மோசே சீனாய் மலை ஏறி போறார். 40 நாள் ஆச்சு காண்டல. அன்னைக்கு 40 வருஷம் மோசே இல்லை, ஜனங்கள் முறையிட்டாங்க. இப்போ 40 நாள் மோசே காணாததும் ஜனங்க மாற்று வழி யோசிக்கிறாங்க. ஏன்? கையில தான் பணம் இருக்கு, கையில தான் பொண்ணு இருக்கு. சரி, இதை வச்சு நம்ம ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம். தேவன் தருகிற ஆசீர்வாதம் நாம் அனுபவிப்பதற்கு, அதை ஆராதிப்பதற்கல்ல. ஆமென். தேவன் நமக்கு ஒரு நன்மையை தராருன்னா அதை அனுபவிப்பதற்கு, அதை ஆராதிப்பதற்கல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில பணம் தராரா, ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி வைங்க. அது என்ன எடுத்து இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு என்ன? ஆமென். ஹல்லேலூயா. சில சம்பந்தம் பேசும்போது ட்ரெயின்ல இந்த சைடு பணம் இருக்கும், இதுல பைபிள் இருக்கும். வாங்குறவங்க எதை எடுப்பாங்க? பைபிளையா? எங்க? அப்படியே எடுத்து பைபிள் அங்க இருக்கும், இதை காணாது. நன்மையான எந்த இதுவும் அவர் தருது. ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் அதை வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஆமென். என் தகப்பனார் என்னை விட அதிகம் ஊழியம் செஞ்சவங்க. எங்க அப்பா ஊழியம் செஞ்சதுல 10ல் 1 கூட நான் என்ன தொடங்கவே இல்லை. ஆனால் எங்க அப்பா பார்க்காத நிறைய நன்மையை கர்த்தர் என்ன பார்க்க வச்சுட்டாங்க. அவங்க காலத்துல கர்த்தர் நிறைய விதைக்க வச்சார். எங்க காலத்துல கிருபையா இந்த நன்மையை காண வைக்கிறார். தேவன் ஒவ்வொருத்தரை நடத்துகிற விதங்கள் வித்தியாசம். இன்னைக்கு உங்களை ரொம்ப பிரயாசப்பட்டு பலனை காண வைக்கிறது, நாளைக்கு தலைமுறை அந்த பலனை காண வைப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நன்மை வரும்போது, ஆசீர்வாதம் வரும்போது அதை ஆராதிச்சிடாதீங்க, அதை தூக்கி வச்சிடாதீங்க. அதை தூக்கி வச்சிருது மட்டும் இல்லாம மலையில வச்சு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், உன் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே இவன் கண்டுகுட்டை உண்டாக்கி வச்சு கர்த்தருக்கு பண்டிகையாம். ஆண்டவரால் தாங்க முடியல. ஏன்னா அன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது ஜனங்களை என்ன பண்ணீங்க? நாங்க இருந்து அழுதோம், முறையிட்டோம். இன்னைக்கு அதை ஏன் செய்யல? இன்னைக்கு எங்கள்கிட்ட வசதி வந்துட்டுல. இன்னைக்கு ஜபமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எழுப்பிட்டேன். சுயத்தை ஒருவன் சார்ந்திருந்தா அவன் தேவனை விட்டு விடுறான். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவை கேளுங்க. ஆனா கூட இன்னொரு வார்த்தையை வைங்க. ஆண்டவரே, நான் இதை கேட்குறேன், இது என் வாழ்க்கையில் வர்றதுனால உங்கள் கூட இருக்கிற உறவு கட்டாகும்னா நான் அழுது கேட்டாலும் தராதீங்க, நான் உபவாசித்து கேட்டாலும் எனக்கு தராதீங்க, நான் தலைகிழன்னு கேட்டாலும் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. அதனால தான் நீதிமொழிகள் 30:9 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 மனுவை நான் கேட்கிறேன். 30:9 தானே? மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தை ஐஸ்வர்யத்தை எனக்கு கொடாதிரும். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி, கர்த்தர் யார் என்று சொல்லாதபடி அவன் கேட்கிறான். ஆண்டவரே, எனக்கு வேணும், எனக்கு வசதி வேணும், என் நிலைமை உங்களுக்கு தெரியும், என்ன பிளஸ் பண்ணுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, களஞ்சி நிரம்பத்தக்கதாய் பிளஸ் பண்ணுங்க. ஓகே. ஆனா அதே நேரத்தில் நீங்க என்ன பிளஸ் பண்றதுனால, நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு என் படியை எனக்கு எதுனாலும் கேளுங்க. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கேட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி நீ கேட்கலாம் அப்படிலாம் கேட்கவே மாட்டார். ஆனா கேட்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர், இது என்ன உங்களை விட்டு பிரிக்கும்னா வேண்டாம்பா, வேண்டாம். உறவை விரும்புகிறவனுடைய அடையாளம். பிதாவின் உறவை விரும்பினதுனால இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனா என் சித்தம் இல்ல, உங்க சித்தம். அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எப்பவுமே ஆண்டவரை பற்றி கொள்ளணும். எல்லாம் இருக்கும், இன்னும் சம்பூர்ணம் அடையப்படுவார். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அது அதாவது என்ன சொல், அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். ஏங்க, உண்மையா கர்த்தரை பற்றி கொள்றவங்க ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும்படியாக தான் இருக்கும். அவர்களை தேவன் பிளஸ் பண்றது போதும்னு சொல்றது மாதிரி, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, அவ்வளோ கொடுக்கிறவர் கர்த்தர். ஆனா ஆண்டவர் ஏன் சில நேரத்தில் நம்மளை நடத்துறாருன்னா, நாம அவர் கையை கிஸ் பண்றதுக்கு பதில், அந்த ஆணிப்பா இந்த கரத்தை கிஸ் பண்றதுக்கு பதில் இந்த அசிங்க கரத்தை போய்
நீ வீட்டில் போய் கண்ணாடி முன்னாடி இதையா இவ்வளவு நாள் கிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு கொஞ்சம் பலவீனம் வந்தோன்னா, ஐயோ என் கையெல்லாம் ஆடுது, இனி நான் என் பிள்ளைக்கு எப்படி சம்பாதிப்பேன், இனி நான் என்ன செய்ய போறேன். ஆண்டவர் பாபார், இவ்வளவு நாள் நீயாப்பா செஞ்சவன் பிள்ளைக்கு, இவ்வளவு நாள் நீயாப்பா நடத்தின. ஒரு சின்ன புழு வயிற்றுல கொஞ்சம் ஏதோ சாப்பிட்டதுல கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனை, என்ன துடி துடிச்ச. ஒரு சின்ன புழு உள்ள கொஞ்சம் வேலை காட்டினாலே ஆள் அவுட்டு. ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஆமாம், இதுதான் நீ. எங்கே போச்சு உம்பெல்லாம்? ஜிம்முக்கு போயிட்டு வந்துடுவோம், கையில் மசில் ஏறி வரும், வயிற்றில் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த மசிலை காட்டினா போகுமா? போகுமா? இவ்வளோ தான் ஆட்கள். அதனால அவர்கிட்ட நம்ம காட்டுறது, ஆண்டவரே இப்போ வாரும். ஆர்டர் பாப்பாரு, வா சின்ன புழு முடிஞ்சு. அப்போ வீட்டு ஃபுல்லாக அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது, முடியலை. இவ்வளோதான் நம்ம. அவர்கிட்டக்கும் போய் ஆண்டவர் சமூகத்திலேருந்து, ஆண்டவரை எனக்கு வயசாச்சு, என் கையில் ஆடுது, பழையது மாதிரி எனக்கு அந்த பலன் இல்லை, நான் இனி என் பிள்ளைக்கு எப்படி திருமணத்தை நடத்த போறேன், என் காரியத்தை அவர் பார்ப்பார். நீ ஆமா இதுவரை என்ன நடத்தின? அப்ப இதுவரை நம்ம எதை தான் நம்பிட்டு இருக்கிறோம்னா, இப்படி கும்பிட்டுட்டு நம்ம கையே கிஸ் பண்ணிட்டு, என்னை தூக்கும்படி கை நீட்டினதுனால அந்த கையில் ஆணி அடிக்கப்பட்டுச்சு பாருங்க, அந்த கையை நான் கிஸ் பண்ணணும். என்ன உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்க, அந்த கையை கிஸ் பண்ணணும். தாயின் கருவில் தோன்றியது முதல் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார், அந்த கையை கிஸ் பண்ணணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஒரு காரியத்தை டச் பண்ணிட்டு சோமட விரும்புறேன். ரெண்டாவது, தேவனை விட்டு போகும்படியான காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா? விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த விரக்தினா என்ன அப்படின்னா, விரும்பின ஒன்று கிடைக்காமல் போனதினால் உண்டாகிற கோபத்தின் வெளிப்பாடு. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நடந்து வராங்க. நடந்து வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னாகும் 16, அதெல்லாம் டச் பண்ண டைம்ல. அப்போ இந்த தாத்தான் அபிராம் என்ன பண்ணுவாங்கன்னா, கூடாரத்தில் இருந்துருவாங்க. என்னையா இது வாழ்க்கை, போங்கய்யா அப்படி சொல்லிட்டு கூடாரத்தில் இருந்துருவாங்க. உடனே மோசே கூப்பிட்டு விடுவார், நீங்கள் அவங்களை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு. கூப்பிட்டு விடும்போது இவங்களுடைய பதில் என்ன தெரியுமா? என்னாகும் 16:12. தாத்தானை அபிராமையும் அழைத்து அனுப்பினான். அவர்கள், நாங்கள் வருகிறதில்லை, நாங்கள் வரமாட்டோம் அப்படி சொல்லும்போது மோசையை விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அவங்களுடைய பதில் என்ன? 14வது வசனம். மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் கொண்டு வந்ததும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. என்ன விரக்தினா, நான் எகிப்திலிருந்து வெளியே வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, செங்கடலை கடந்து ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, ஞானஸ்நானம் எடுத்து இவ்வளவு நாள் ஆச்சு, இதுவரை எனக்கு சொந்தமா ஒரு வயல் இருக்கா? இதுவரை எனக்கு ஒரு திராட்சை ரசம் திராட்சை தோட்டம் கொடுத்தீங்களா? யார் யாருக்கெல்லாமோ வயல் இருக்கு, யார் யாருக்கெல்லாமோ திராட்சை தோட்டம் இருக்கு, எனக்கு இல்லை இந்த விரக்தி. ஆமே, ரட்சிப்புக்குள்ள நடத்தினது வயல் கொடுக்கிறதுக்கா? கர்த்தர் கானான்ல நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், ஏலியுமே காண வச்சிருக்கிறார். ஆனா விரக்தி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வயல் இருக்கு, இவங்களுக்கு வீடு இருக்கு, இவ்வளவு வருஷம் வரேன், எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா? இவ்வளவு நாள் நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளவு நாள் சபையில் வர ஒரு ஜெபத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன், எனக்கு ஏதாவது வேலை இருக்கா? எனக்கு வாசல் திறந்திருக்கா? விரக்தி. எகிப்தில் இருக்கும்போது இந்த எண்ணமே இல்லையே. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிற இல்லாய்மையினால் உண்டான விரக்தி, அது என்ன ஆகுதுன்னா, தேவனோடு பயணிக்க விடாதபடிக்கு நம்மை விளக்குது. நீங்க இந்த பைபிளில் கவனிச்சீங்கன்னா, அநேக ஜனங்கள் வனாந்திரத்தில் மடிந்தார்கள் இருக்கும். அந்த மடிந்தவர்கள் ஏன் மடிந்தாங்கன்னு நிறைய காரியம் பைபிளில் போட்டிருக்கு. அதில் ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? இந்த மடிந்த ஜனங்கள் அனைவருமே அதிகமாக பேசினது என்ன வார்த்தை தெரியுமா? சாவு, சாவு, சாவு. வெளியே வந்ததுலேருந்து பேச ஆரம்பிச்சாங்க. யாத்திராகமம் 14:11, நாங்கள் சாகும்படி இங்கே கொண்டு வந்தீரா. 16:3, கர்த்தரின் கையால் செத்து போனால், இப்படி இருக்கிறதுக்கு செத்து போனா பரவாயில்ல. யாத்திராகம் 17:3, எங்களை கொண்டு போட ஏன், எங்களை கொன்று போட ஏன் இங்கே
நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த அந்த அவங்களுடைய பயணம் முழுவதும் படிங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே வாயை திறந்து என்ன பேசுவாங்க தெரியுமா? இதுக்கு நாங்க செத்தாலே இது எங்களை கொன்று போடவா? நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டிய காரியம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வெளியே அந்த வனாந்திர வாழ்க்கையில சாவு 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 சாவு, இதுக்கு செத்துடலாம் இதுக்கு செத்துடலாம் இதுக்கு செத்துடலாம் பேசின ஒருவர் கூட காரண பார்க்கல. தம் ஜீவனை பணைய வைத்து மீட்டு கொண்டு வந்தது எதிர்பார்த்த காரியம் கிடைக்காதது செத்து போவதற்கல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமம் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும், ஆண்டவர் சொல்ல, ஆகையால் உனக்கு என்ன பிடிச்சுக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லாம, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொள். யோபு பாத்தீங்களா, எல்லாத்தையும் இழந்தாங்க. எல்லாம் இழந்ததுக்கு அப்புறம் மனைவி சொல்றா இப்படி வாழ்றதுக்கு செத்துறலான்னு சொல்றா. ஆனா யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஆமென். கடைசி நாளில் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணு. ஆமென். பிரியமானவர்களே, இவர் என்னெல்லாம் அறிக்கை செஞ்சாரோ அவ்வளோ. 42வது அதிகாரம் 42:5 அவர் சொல்றார், 19 யோபு 19, என் அந்நிய கண்ணில் என் சொந்த கண்ணில் பார்ப்பேங்கிறார். 42:5 சொல்றார், என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், எப்பொழுது என் கண்ணு உம்மை பார்க்கிறது. கீழே பாருங்க, இழந்த எல்லாத்தையும் ரெண்டத்தனையாய் திருப்ப கொடுக்கிறார். நம்ம என்ன பேசுறோம்? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கூடாரத்தில் முறுமுறுத்தார்களாம், வனாந்திரத்தில் விழுந்தார்களாம். நாம் என்ன பேசுறோம்? விரக்தியில நாம் பயன்படுத்தும் வார்த்தைகளை குறித்து கவனம் செலுத்தணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 15:4, ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆமென். பவுலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம சீஷர்கள் சூழ்ந்து நிற்கும் போது பவுல் எழுந்து எல்லாரும் எப்படி திடப்படுத்தினார் தெரியுமா? இப்படி அநேக பாடுகள் வழியாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். எல்லாருக்கும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன போது பவுல் எழுந்து நின்று என்ன சொன்னார் தெரியுமா? கப்பர் சேதமே அல்லாமல் உயிர் சேதம் இல்லை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நான் என் தேவன் பேரில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நம்ம என்ன பேசுறோம்? நம்ம நினைக்கிறோம் வெளியே வந்து நல்லா பேசுறோம். கூடாரத்துக்குள்ள நம்முடைய வார்த்தைகளை அதிகம் கேட்கிறது நம்முடைய துணை. மனைவி பேசுறது ரொம்ப கேட்கிறது புருஷன், புருஷன் பேசுறது ரொம்ப கேட்கிறது மனைவி, பெற்றோர் பேசுறது அதிகம் கேட்கறது பிள்ளைங்க, பிள்ளைங்க காது கிட்ட வந்துட்டு நான் சாவ போறேன், இப்படி இருந்தா நான் செத்துருவேன், இதுக்கு வாழணும். இது பிள்ளைகளை பாதிக்கும். ஆண்டவர் சொல்றார், நீயும் உன் பின் சந்ததியும் நன்றா இருப்பதற்கு. பிள்ளை காது கேட்க நான் சாக போறேன், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைன்னா பிள்ளை மேல பாசம் இல்லைன்னு அர்த்தம், பிள்ளைங்களுடைய ஃபியூச்சரை குறித்து அக்கறை இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு அதில் ஏன்னா என் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் இல்லையே. எனக்கு வலி வந்துட்டு என் வாயை திறந்து எனக்கு இஷ்டத்தை நான் பேசுறேன், எதுக்கு கையில் நம்பி கர்த்தர் குழந்தையை கொடுக்கிறார்? கர்த்தர் ஆண்டவர் ஆகாரின் பிள்ளையை சாக விடாமல் தண்ணீரை கொடுக்கிற கர்த்தர் இரத்தத்தால் மீட்கப்பட்ட வாக்குத்தத்த சந்ததியே உன் தலைமுறையை தெருவில் விட்டு விடுவாரோ? நாம் பேசுகிற வார்த்தைகள், ஆண்டவர் சொல்லுகிற உங்க பேச்சு எனக்கு கடினமா இருக்கிறது என்று மல்கியா 3வது அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிறார். விரக்தி, விரக்தி. எங்க தாவீது நடத்தப்படாத பாதையிலேயா நாம நடத்தப்பட்டுட்டோம்? ஆமா, வசதியுள்ள குடும்பத்தில் பிறந்த கொஞ்சம் ஆடுகளை குறித்து கொண்டு மேய்க்க காட்டில் அனுப்பப்பட்டவன் தாவீது. வீட்டில் வளர வேண்டியவன் காட்டில் இருக்கிறான். காட்டிலிருந்து அவனுடைய ஆறுதல் எது தெரியுமா? நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். என்ன, எனக்கு ஒரு வீடு இருக்கு, எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அந்த வீட்டில் என்ன இருக்க விடல. அதிகமாக வந்தாலே உனக்கு கொஞ்சம் ஆடை விட்டுட்டு யார் விஷமா விட்டுட்டு வந்த விரட்டுறாங்க. அதனால எனக்கு ஆறுதல் கர்த்தருடைய வீட்டில் நீடித்து. ஏன்னா இந்த பூமியில இருக்க முடியல, இருக்க விடல, அப்பா விடல, அம்மா விடல, அண்ணனுங்க விடல. அப்போ எனக்கு ஆறுதல், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களா. அவன் மேல அவச்சிக்கப்பட்ட அபிஷேகம் ராஜரீக அபிஷேகம்னு தெரியும். தெரிஞ்சோம் தகப்பன் கூப்பிட்டு இந்த சாப்பாடை கொண்டு கொடுத்துட்டு வாங்குறான்.
யுத்த காலத்துல சாப்பாடு போதியை தூக்கிட்டு போறான். அங்க போனா அண்ணனுக்கு முன்னாடி தான் தாவீது மேல அபிஷேகம் வைக்கப்பட்டது. அப்படி இருந்தும் எவ்வளவு மோசமா நடத்தப்பட்டாங்க. தாவீது யுத்த காலத்துல போகும்போது ஒரு சகோதரனாவது ஃபீல் பண்ணானா? உண்மையா அந்த இடத்துல தாவீது செத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்பா பிரச்சனை முடிஞ்சது. இந்த தாவீது என்ன தாவீது, எவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்க வேண்டியவங்க இப்படி நடத்தப்படுறீங்க. தாவீது 139 கடந்த நாள் இந்த வார்த்தை என்ன ரொம்ப நொறுக்கின வார்த்தை. 18வது வசனத்துல தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் விழிக்கும் போது இன்னும் அண்டையில் இருக்கிறேன். அண்டையில் எங்க இதை விட என்னங்க வேணும்? நாளைக்கு எனக்கு சிங்காசனம் கிடைக்கும், நாளைக்கு எனக்கு ஜெயம் கிடைக்கும், இந்த எதிர்பார்ப்பே தாவீதுக்கு இல்ல. தாவீது இன்னும் என்ன ஆண்டவர் பக்கத்துல தானே வச்சிருக்கிறார், இன்னும் என்ன ஆண்டவர் கூட தானே வச்சிருக்கிறார். நான் விழிக்கும் போது, ஏன்னா ஒவ்வொரு நாள் எழும்புறது தாவீதுக்குங்கிறது பெரிய சவால். ஏன்னா சத்துருக்கள் எப்படி இருக்கிறாங்களோ பெருகி இருக்கிறாங்க. ஆனா தாவீது கண்மொழி, ஆண்டவரே இன்னும் என்ன பக்கத்துல தானே வச்சிருக்கிறீங்க, இன்னும் பக்கத்துல தானே இருக்கிறீங்க, இது போதும் ஆண்டவரே. இந்த போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இன்னைக்கு விழிக்கும் போது கர்த்தர் இருக்கிறாரோ இல்லையோ, எனக்கு அது இருக்கணும், இது இருக்கணும், அப்படி இருக்கணும், இல்லைன்னா நான் சாக போறேன். ஆண்டவர் சொல்ல, இதுக்காப்பா நான் உன்னை கைப்பிடிச்சு இவ்வளவு நாள் கொண்டு வந்தேன். தாவீது எவ்வளவு மட்டமா நடத்தப்பட்டான், எவ்வளவு கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டான். தாவீது என்ன பார்க்கறாரு தெரியுமா? நான் இருக்க வேண்டிய சிங்காசனத்துல யாரோ இருக்கிறாங்க, நான் அனுபவிக்க இப்படி பார்க்கல. எழும்பும் போது, அப்பா இன்னும் என்ன பக்கத்துல தானே வச்சிருக்கிறீங்க, தேங்க்யூப்பா. வனாந்திரத்தில் நடத்தினாலும் அவரும் மேகஸ்தம்பத்துல கூட இருக்கிறார்ல, அக்கினி ஸ்தம்பத்துல கூட இருக்கிறார்ல. இந்த உறவை டேஸ்ட் பண்ண பழகுங்க. நான் விழிக்கும் போது இங்கே ஒவ்வொரு நாளும் அவர் பக்கத்தில் வைத்திருப்பது எதற்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம நீதியில் அவருடைய முகத்தை தரிசிக்க போகிறோம். நான் விழிக்கும் போது முது சாயலா. இன்னைக்கு ஒவ்வொரு எதிர்பார்த்து தாவீதுல ஓடி இருக்கணும்ல ஆண்டவரை விட்டுது. நானா கேட்ட ஆண்டவரை என்னை கூப்பிட்டு வாக்கு கொடு, இலை போட்டு சாப்பாடு இல்லைன்னு சொன்னா, ராஜரீக அபிஷேகம் சொல்லிட்டு என்ன எங்கெல்லாம் ஓட விடுறீங்க, நான் ஒழுங்கா காட்டிலையாவது இருந்திருப்பேன். இல்லப்பா, இன்னும் ஆண்டவரை எனது ஆத்துமா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது, உங்க வலக்கரமோ நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையில் இருக்கிறேன். தாத்தான ஆபிராமும் இதை புரியல, கர்த்தர் கூட இருக்கிறார். எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு திராட்சை தோட்டம் தான் வேணும், எங்களுக்கு வயல்நிலம் தான் வேணும், எங்களுக்கு ஃபாரின்ல வேலை வேணும், எங்களுக்கு 3 மாடி வீடு வேணும். கர்த்தர் தந்த 3 மாடி இல்லைங்க, 30 மாடி வீடு வச்சுக்கோங்க. ஆனா அழைக்கப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுடனே கூட. கிறிஸ்துவை விட்டுட்டு கிறிஸ்துவுடன் கூட இருந்து கிடைக்கிறது தாங்க ஆசீர்வாதம். அவர் ஐஸ்வர்யத்தோடு கூட வேதனை. கிறிஸ்து இல்லாம கிடைக்கிறதெல்லாம் சாபம். அது நம்முடைய ஆத்மாவை தரித்திரமாக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ திரும்பி வா, நீ திரும்பி வந்துட்டு நான் அவனை சீர்படுத்துவேன். எதுக்குள்ள திரும்பி வரணும்? அந்த ஆதி அன்பு. ஆதியில் கொண்டிருந்த அன்பு ஏதோ ஒன்று நம்ம ஆண்டவரை விட்டு விலக்கிட்டல. இந்த பகல் வேளையில ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவர் என் இயேசுவே நான் உம்முடையவன், நீரன் சொந்தம் என்றென்றுமா, ஆவி ஆத்மா சரீர பலியா படைக்கிறேன், ஏற்றுக்கொள். கண்களை மூடி, முடிந்தால் முழங்கார் படிட்டு அல்லது எழும்பி நின்று, உங்களுக்கு எப்படி வசதி. ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. பிராணநாதன் என்னில் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. பிராணநாதன் வைத்ததாம் அன்பினை தியானிக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதே. அன்பின் சொரூபனா ஆருயிர் நேசரா, நீ சத்ரோகி என்னை
நேசிக்கலானீரே அன்பின் ஆருயிர் நேசராய் நீ சத்ரோகி. அர்ப்பணிக்கிறவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆமென். என் இயேசுவே நான் உம்முடையவன், நீரன் சொந்தம். ஆவி ஆத்மா சரீர பலியாய் படைக்கின்றே ஏற்றுக்கொள்வீர். ஆவி ஆத்மா ஷெரமம் ரோலமம் ரேதனரே குயவனின் கையிலே களிமண்ணை போலவே என்னையும் கையிலே தந்திட்டே நாயகா. குயவனின் களிமண்ணை போலவே என்னையும் கையிலே. என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே சம்பூர்ணமாகட்டும். உங்க சித்தப்படி நடத்துங்கப்பா. நாங்க எப்பவுமே மண்டையில் இருக்கணும் ஆண்டவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி என் இயேசுவே நான் உம்முடையவர், நீரன் சொந்தம். ஆவி ஆத்மா படைக்கிறே. ஆமென். ஆவி ஆத்மா ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு காரிருளா இருந்தானா? நான் உனக்கு வனாந்தரமா இருந்தானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் ஏன் என்னை விட்டு போற? எனக்கு உனக்கு இடையே இருக்கிற உறவை தீர்மானிக்கிறது நீ எதிர்பார்த்த அந்த இம்மைக்குரிய காரியமா? நான் அதை விட நிறைய செய்யலையா? நான் நடத்தலையா? ஆமென். ஹல்லேலூயா. நான் நடத்தலையா? ஆண்டவரே, என் சொந்த இஷ்டம் வேண்டாம்பா. என் தேவைகள் உங்களுக்கு தெரியும், என் விருப்பங்களும் உங்களுக்கு தெரியும். நான் எதுக்காக அதிகமா உங்ககிட்ட கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களை விட்டு விலக்குமானா வேண்டாம்பா. உங்களை விட்டு விலக்குமானா வேண்டாம். அப்படி சொல்ல முடியுமா இந்த பகல் வேளையில? நாம் அவரை முத்தமிடுவோம் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம நமக்கையே முத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என் சொந்த இஷ்டமோ ஏதும் வேண்டாம் நாதா, உம் நோக்கம் என்னிலே சம்பூர்ணமாகட்டும். ஆண்டவரே, என் சித்தம், என் விருப்பம், என் ஆசை உங்க சித்தத்துக்கு மாறானதா இருந்தா அதை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. நான் விழிக்கும் போது உம் மண்டையில் இருக்கணும். நான் விழிக்கும் போது உம் மண்டையில் இருக்கணும். இங்க ஒரு நாள் நம்முடைய ஓட்ட முடியும். நம்ம விழிக்கும் போது அவர் அண்டையில் இருக்கணும். அதுக்கு என்ன எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. நான் விழிக்கும் போது உம் அண்டையில் இருக்கும்படியா என்னை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் இயேசுவே நான் உம்முடையவன், நீரன் சொந்தம், என்றென்றுமாய்
சரீர பலியா படைக்கிறே ஏற்றுக்கொள்ளு ஆவி ஆத்மா சரீர ஒரு அலபகரமா சிரபல இங்கும் அங்கும் நான் விழிக்கும் போது உம் அண்டையில் இருக்கணும், உம் அண்டையில் இருக்கணும், உங்க பக்கத்தில் இருக்கணும். அப்படியே வைத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், நாமத்துக்கு மகிமை வரப்படும். ஒவ்வொருவரையும் தாங்கும். இந்த வாரம் ஒவ்வொருவருக்கு நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க அனுக்கிரகம் செய்யும். வருகிற புதிய மாதத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. மகிமை கனம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையோருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.